என்ன மருமலை, காலையிலே உன் வீட்டுக்காரன் குளிச்சு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்கான். எங்க போறானா? தெரியலத்தை. நானும் கேட்டு பார்த்துட்டேன், ஒன்னும் சொல்ல மாட்டேங்காரு. ஓஹோ, துறை சொல்லாம கொள்ளாமல்லாம் வெளியில போக ஆரம்பிச்சிருக்காரா? இது என்ன புது பழக்கமா இருக்கு? எத்தனை நாளா இது நடந்துட்டு இருக்கு? எத்தை கொஞ்ச நாளாவே இப்படிதான் அத்தையே பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட எங்க போறேன் வரேன்னு ஒன்னும் சொல்லுது கிடையாது. இஷ்டத்துக்கு போறாரு, இஷ்டத்துக்கு வாராரு. நானும் சரி உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ஏதாவது சத்தம் போடுவீங்க, தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள எதுக்கு பிரச்சனை வரணுமேன்னு சொல்லிட்டு நான் பேசாம இருக்கேன். என்ன மருமலை, நீ விவரம் தெரியாம இருக்கிறிய? இதெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும். நம்ம கைமீறி போச்சுன்னா அதுக்கு பிறகு நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. வீட்டுல பெத்தவனி நான் ஒருத்தி இருக்கேன், கட்டினவனி நீ ஒருத்தி இருக்கா. நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு துறைக்கு எங்க வெளியில போகணுமா? அப்படி இரு இப்ப குளிச்சு முடிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு வரோம்ல, நான் சொல்லுது மாதிரி மட்டும் நீ செய்யி. அவன் வாயாலேயே நான் வெளியில போகலன்னு சொல்லிட்டு போறான் இல்லையா மட்டும் பாரு. எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். எங்க போனே பாட்டு படிச்சுட்டு ஜாலியா கிளம்பிட்டா? வெளியில கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் போயிட்டு வரேன். நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஓஹோ, வரதுக்கு நேரம் ஆகுமா? சரி, நீ எங்கேயும் போய் எப்பவுமே வா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வீட்டுல அரிசி பருப்பு ஒண்ணும் இல்லை, எல்லாமே காலியாடுது. வரும்போது வாங்கிட்டு வந்துரு. ஆமாங்க, சின்ன பையனுக்கு டைப்பர் வாங்கணும், பெரிய பையனுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை. அப்படியே ஃப்ரூட்ஸும் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. சொல்ல மறந்துட்டு பாரு, வீட்டுல காய்கறி ஒன்றும் இல்லை. நீ வேற வீட்டுக்கு வந்த உடனே விதவிதமா கூட்டு வச்சு கேப்பா. காய்கறி கடையில போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு. ஆமாங்க, நானும் மறந்தே போயிட்டேன். துணி துவைக்க சோப்பு இல்லை, வாஷிங் மிஷின்ல போடுறதுக்கு பவுடர் இல்லை, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் போதமா, நிறுத்துங்க. நான் ஒரு இடமும் போகல, வீட்லயே இருக்கேன். எப்படி மறுமலை? சூப்பரத்தை.